வணக்கம். 1942வது ஆண்டு சென்னை எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு ஜன நெரிசல் இருந்திருக்குமா? இவ்வளவு மோட்டார் வண்டி இருந்திருக்குமா? அப்போ இருந்த கட்டடங்கள்லாம் எப்படி இருந்தது? மக்களுடைய உடையெல்லாம் எப்படி இருந்தது? இதெல்லாம் நம்ம தெரிந்துக்கணும்னா, அந்த ஆண்டு எடுத்த சில படங்கள பார்த்தா தான் தெரியும். அந்த வருடம் எடுத்த ஒரு பிரபல படம் என் மனைவி. ஏ.வி. மெய்யப்ப செட்டியாரால் எடுக்கப்பட்ட படம். அந்த என் மனைவியில 1942வது ஆண்டு சென்னை எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இன்றைய எபிசோட். வாங்க. ஆயிரத்தி 1942 ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் பிரகதி பிக்சர்ஸ், அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோஸ், ஏவிஎம் ப்ரொடக்ஷன், ஏவிஎம் பேனர்லாம் கிடையாது. பிரகதி பிக்சர்ஸ் அப்படிங்கிற பேரில் வெளியிட்ட படம் தான் என் மனைவி. சம்ஷய கல்லோல் அப்படின்னு ஒரு மராட்டி கதை, அதை எழுதியவர் ஜி.பி. தேவால். அந்த நாவலை எடுத்து அதை தமிழாக்கமாக்கி அதிலேருந்து எடுத்த படம் தான் இந்த என் மனைவி. 2 கணவன் மனைவிமார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட்டதுனால வந்த ஒரு ஹாஸ்யமான கதை. இதில் சாரங்கபாணி, கே.ஆர். செல்லம் இவங்கெல்லாம் நடித்த அந்த படம். இந்த படம் முழுமையாக சென்னையில் ஷூட் பண்ணின படம். அதனால ஸ்டூடியோவை தவிர அவுட்டோர் ஷாட்ஸ் எல்லாமே சென்னையில் பல இடங்களில் எடுக்கப்பட்டது. அந்த படத்தை பார்க்கும் பொழுது கதை என்னவோ பழைய கதை தான், ஆக்டிங்கோ கேட்கவே வேண்டாம், மிகவும் பழமையான ஒரு ஆக்டிங். பாட்டு ஏதோ நல்லா இருக்கும், டயலாகெல்லாம் அந்த காலத்து டயலாக். ஆனால் சென்னை தான் இந்த சினிமாவுடைய இந்த காலத்து ஹீரோ. பார்த்துட்டே இருக்கலாம் சென்னை எப்படி இருந்தது அப்படின்னு. படத்தோட தொடக்கமே ஒரு மாண்டாஜ், சென்னையோடைய பல இடங்களை பார்க்குறவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற மாதிரி. முதல்ல எக்மோர் ஸ்டேஷன். எக்மோர் ஸ்டேஷனை அந்த கோணத்துலேருந்து இன்றைக்கி நம்மளால் நின்று பார்க்கவே முடியாது. அந்த இடத்துல நின்று இப்போ நம்ம ஒரு ஷாட் எடுத்தோம்னா அடுத்த ஷாட் கண்ணம்மாப்பேட்டையோ கிருஷ்ணாம்பேட்டையிலையோ தான், அட்லீஸ்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலோ ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் தான். ஏன்னா அந்த மாதிரி இப்போ மோட்டார் வண்டிகள் நம்மளை மேலேயே ஏறி போய்விடும். ஆனால் அந்த காலத்தில் மக்களெல்லாம் எங்கே இருந்தாங்க? யாருமே இல்லை. எக்மோர் ஸ்டேஷன் அப்படியே ஹான்னு வெட்ட வெளியாக திறந்துருக்கு. அதுக்கு அடுத்த ஷாட், எக்மோர்னால் சென்ட்ரல் ஸ்டேஷனாக தானே இருக்க முடியும். சென்ட்ரல் ஸ்டேஷனில் இன் கேட் அவுட் கேட் ஒரே சைடில், வே இன் வே அவுட் அப்படின்னு காமிக்கிற மாதிரி பெரிய பெரிய தூண்கள். யாருமே காணோம் அங்கேயும். எல்லாரும் எங்கே ஓடி போயிட்டாங்க? அதே போல் ட்ராம் வண்டி, மக்கள் எல்லாம் ட்ராம்லேருந்து ஏறி இறங்கிட்டே இருக்காங்க. அதே போல் தனியார் துறை பஸ், அந்த காலத்து பஸ், பல்லவன் டிரான்ஸ்போர்ட், மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கிடையாது, ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் பஸ், இதெல்லாம் அதில் பார்க்கலாம். சென்ட்ரல் ஸ்டேஷனை தாண்டி வந்த உடனே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஒரு ஷாட்டில் வருது. சைக்கிளை ஓட்டிக்கொண்டு ஒருத்தர், அப்போது அந்த காலத்தில் இருந்த ஸ்டான்லி வியாடக்ட் அப்படிங்கிற பாலத்தில் போய்கொண்டிருக்கார். பின்பக்கத்தில் பார்த்தோன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோடைய அனட்டமி பிளாக், அதுக்கு ரெட் ஃபோர்ட், செங்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. 1880களில் ராபர்ட் ஃபெலோஸ் சிசம் அவர்களோட டிசைனில் கட்டப்பட்ட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கட்டடம் இப்போவும் அப்படியே தான் இருக்குது. அதை ஏதோ அருங்காட்சியகமாக மாற்ற போகிறோம் அப்படின்னுலாம் அரசு சொல்லிகிட்ருக்கு. இது வரைக்கும் காணோம். கட்டடம் ஏதோ நல்லபடியாக அதே இடத்துல நின்றுட்டுருக்கு. அதை நம்மளால் பார்க்க முடியாது. அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஷார்ட்லேயே கூர்ந்து கவனித்தோன்னா ஒரு சபர்பன் ட்ரெயின் போயிட்டுருக்கு. 1930களிலேயே சென்னையில் சபர்பன் ட்ரெயின் சர்வீஸ் வந்தாச்சு. இந்த படம் எடுக்கப்பட்டது 1942வது ஆண்டு. அங்கேருந்து கேமரா எங்கே பாயறதுன்னு பார்த்தோன்னா வார் மெமோரியல், முதல் உலகப் போருக்காக எழுப்பப்பட்ட அந்த வார் மெமோரியல். இப்போவும் ஐலண்ட் கிரவுண்டில், தீவு திடலில் இருக்கிற அந்த வார் மெமோரியல்.
இந்த சினிமா எடுக்கப்படுற பொழுது 2வது உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த முதல் உலகப் போருடைய நினைவு சின்னம் அந்த இடத்துல எழுப்பப்பட்டிருந்தது. அதை பார்த்தோன்னா அதை சுற்றி இவ்வளவு திறந்த வெளியா? ஒன்றும் வண்டிகளே இல்லை. இப்போ அதை சுற்றி ஒரு நிமிஷம் கூட நம்மளால் நிற்க முடியாது, பார்க்கவும் முடியாது. 2வது, அந்த வார் மெமோரியலை சுற்றி ஒரு வளைவு இருக்கே, அந்த வளைவு இல்லை. அது ஏன்னு பார்த்தோன்னா அது 2வது உலக போருக்காக கட்டப்பட்ட அந்த வளைவு. அந்த வளைவு இல்லாமல் வெறும் ஸ்தூபி மட்டும் நிற்கிறது. அது நம்மளால் பார்க்க முடியுது. கேமரா இப்போ இருக்கிற என்எஸ்சி போஸ் ரோடு, அந்த காலத்தில் அதுக்கு சைனா பஜார் ரோடு அப்படின்னு பெயர், அதை நோக்கி பாயறது. அப்போது நம்மளுடைய வலது பக்கத்தில் பழைய மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் கட்டடங்கள் எல்லாம் தெரிய வருது. 1930கள் வரையில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இந்த இடத்துல தான் செயல்பட்டு கொண்டு வந்தது. 4-5 கட்டடங்கள் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அப்படிங்கிற பெயரில் அப்பொழுது இருந்தன. இப்பொழுது அதிலிருந்து ஒரே ஒரு கட்டடம் தான் இருக்குது. அதுக்கு ஆண்டர்சன்ஸ் ஹால்னு அந்த காலத்தில் பெயர், இப்போ அதுக்கு ஆண்டர்சன்ஸ் சர்ச் அப்படின்னு அதை கூறுகிறோம். அதுக்கு பக்கத்தில் இருந்த காலேஜ் ஹால் அதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிய வருது. இப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் பில்டிங், அதற்கு அப்புறம் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டடம், 3மே ஆர்ட் டெக்கோ பாணியில் கட்டப்பட்ட கட்டடங்கள் அதே இடத்துல இப்போ நின்று கொண்டிருக்கின்றன. அந்த காலத்தில் ஆனால் இந்த கட்டடங்கள் எல்லாம் இருந்ததை நமக்கு இந்த படத்துலேருந்து தெரிய வருது. கேமரா பிராட்வேயை நோக்கி போகிறது. அதாவது சைனா பஜார் என்எஸ்சி போஸ் ரோடும் பிரகாசம் சாலைக்கும் இருக்கிற சந்திப்புக்கு போகிறது. அதை பார்த்த உடனே ஒரு ட்ராம் வண்டி இப்படி நீட்டமாக கேமராவை நோக்கி வருது. அந்த இடத்துல அப்படியே ஒரு நிமிஷம் அந்த ஷாட்டை நிறுத்தி கொஞ்சம் ஸ்க்ரீனை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். அந்த பிரகாசம் சாலை, அதாவது பிராட்வேயோட நுழைவு வாயிலில் உங்களுடைய வலது பக்கத்தில் ஒரு ஸ்தூபி தெரியும். அந்த ஸ்தூபி தான் 18வது நூற்றாண்டில் ஜார்ஜ் டவுனுடைய எல்லையாக எழுப்பப்பட்ட 6 ஸ்தூபிகளில் ஒன்று. அந்த 6 ஸ்தூபிகளில் எஞ்சி இருக்கிறது இப்போ ஒன்று தான். அது டேர் ஹவுஸோட நிழலில் இருக்கிறது, 18 அடி உயரமாக இருக்கிற ஸ்தூபி. ஆனால் அந்த காலத்தில் இந்த படம் எடுக்கிற போது மற்றொரு ஸ்தூபி இந்த பிரகாசம் சாலையோடைய நுழைவில் இருந்தது அப்படின்னு நமக்கு இந்த படத்தை பார்க்கறச்சே தான் தெரிய வருது. ஹைகோர்ட், லா காலேஜ் எல்லாம் தாண்டி இந்த கேமரா இப்போது அண்ணாமலை மன்றம் இருக்கிற பகுதிக்கு போகிறது. அப்போது அந்த காலத்தில் அண்ணாமலை மன்றம் கிடையாது, ஏன்னா அது 1950களில் தான் வந்தது. அந்த இடம் ஒரு காலி மனையாக இருந்திருக்கு. அங்கேருந்து ஒரு வெள்ளை நிற கட்டடம், அந்த கட்டடத்துக்கு முன்னாடி ஒரு சிலை, அது ரெண்டும் இந்த கேமராவில் நமக்கு தெரிய வருது. அது என்ன கட்டடம்? இப்பொழுதும் அதே இடத்துல இருக்குது. பர்மா ஷெல் உடைய தலைமை அலுவலகமாக இருந்து இப்போ அதுக்கு சென்னை ஹவுஸ் அப்படின்னு பெயர். அந்த கட்டடம் அப்படியே தான் இருக்குது. ஆர்ட் டெக்கோ பாணியில் எழுப்பப்பட்ட ஒரு கட்டடம். அந்த சிலை யாருடைய சிலை? அந்த காலத்தில் திருவித்தம்கூர், அதாவது டிராவங்கூர் அரசர் சித்திர திருநாள் பாலராமவர்மா அவர்களுக்காக 1930களில் எழுப்பப்பட்ட சிலை. அவருக்கு எதற்காக அந்த இடத்துல ஒரு சிலை? இவர் தான் முதல் முறையாக இந்தியாவிலேயே கோவிலுக்குள்ள எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு டெம்பிள் என்ட்ரி ப்ராக்ளமேஷன், அறிவிப்பு அப்படின்னு பெயர். அதை நினைவு கூறுவதற்காக அவருக்கு ஒரு சிலை இந்த இடத்துல எழுப்பப்பட்டது. அந்த இடத்துக்கே டிராவங்கூர் மகாராஜாஸ் பார்க் அப்படின்னு அந்த காலத்தில் பெயர். அது அண்ணாமலை மன்றத்துக்கு நேர் எழுத்தப்புறத்தில் இருந்தது. நாளடைவில் அந்த சிலையை சுற்றி மக்கள் சிறுநீரெல்லாம் கழிக்க ஆரம்பித்தார்கள். சென்னையில் தான் உங்களுக்கு தெரியுமே. அதற்கு பிறகு அந்த சிலைக்கு பின்புறத்தில் பிராட்வே பஸ் நிறுத்தம் வந்தது. நாளடைவில் அந்த நாத்தமும் அந்த சத்தமும் தாங்காமல் ராஜா அங்கேருந்து ஓடியே போயிட்டார். இப்போ அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்குறீங்களா? அடையாரில், காந்தி நகரில் பத்மநாப சுவாமி கோவிலோட நிழலில் அவருடைய சிலை இப்போவும் அந்த இடத்துல இருக்குது.
அந்த மகாராஜாவுக்கு பத்மநாபசாமி மேலே ஒரு பெரிய பக்தி உண்டு. கடைசியில் கடவுள் அவரே வந்து அந்த இடத்துக்கே அழைத்து கொண்டு போய் விட்டார். சிலை அந்த இடத்துல இருக்கு. அந்த ஷாட்டோட இந்த சீக்வன்ஸ், மெட்ராஸை அறிமுகப்படுத்துகிற அந்த சீக்வன்ஸ் என் மனைவியில் முடிகிறது. அடுத்த சீன், இரு காதலர்கள் ஓடி போய் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அந்த காலத்தில் சென்னையிலிருந்து ஓடி போய் திருமணம் செய்து கொள்ளணும்னா ஒரே ஒரு இடம்தான் இருந்தது, திருநீர்மலை. பிரபல எழுத்தாளர் அசோகமித்திரன் ஒரு முறை ஒரு சொற்பொழிவில் அந்த காலத்தில் அதுக்கு திருட்டுத்தாலி மலைனே ஒரு பெயர் உண்டு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கார். பெரிய புனிதமான ஸ்தலம், திவ்ய தேசங்களில் ஒன்று, ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம். ஆனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவச்சொல், ஒரு பெயரும் அபகீர்த்தியும் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதை எடுத்து காமிக்கிறா போல இந்த என் மனைவிங்கிற படத்தில் இரு காதலர்கள் போய் திருட்டுத்தனமாக திருநீர்மலை கோவிலில் போய் திருமணம் செய்து கொள்கிறாங்க. அப்போது இந்த திருநீர்மலைக்கு அந்த கார், மோட்டர் கார் போகிற பாதையை காமிக்கிறாங்க. இப்போது அது ஜிஎஸ்டி ரோடு. அப்போ ஜிஎஸ்டி ரோடெல்லாம் கிடையாது. ஒரு சிறிய பாதை, 2 பக்கமும் திறந்த வெளி, ஒன்றுமே கிடையாது. மரங்கள், காடு, புல் புதர், அப்புறம் மலை, தூரக்க கோவில். அதுதான் திருநீர்மலை. 4000 திவ்ய பிரபந்தத்தில் எப்படி வந்து இந்த திருநீர்மலைக்கு ஒரு வர்ணனை இருக்கோ அதே போல் இந்த படத்துலேயும் இருக்குது. எப்போ 7வது நூற்றாண்டு 8வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் 20வது நூற்றாண்டுடைய தொடக்க பகுதியில் இருந்த திருநீர்மலையும் ஒரே மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆனால் இப்போ அந்த இடத்துல போய் அந்த மரம், செடி, கொடி எல்லாம் தேடினீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. மலை என்னவோ அப்படியே தான் இருக்குது. கோவில் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த பாசுரத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அன்று ஆயர்குல கொடியோடு அணிமாமலர் மங்கையோடு அன்பு அளவி அவுணர்க்கு என்றானும் இரக்கம் இல்லாதவனுக்கு உறையும் இடமாவது இரும் பொழில் சூழ் நன்று ஆய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடம் திகழ் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கு இடம் மாமலை ஆவது நீர்மலையே. நீராலேயே செய்யப்பட்ட ஒரு பெரிய மலை மாதிரி இருந்துதான் திருநீர்மலை ஆழ்வாருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படத்தில். அந்த திருநீர்மலையை பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்கு. அடுத்தது, இந்த கதையில் ஒரு பல எபிசோட்ஸ் நடக்கிற ஒரு பகுதி கோடம்பாக்கம். கோடம்பாக்கம் சபர்பன் ஸ்டேஷன் கிட்டக்க கூட போக முடியாது. இப்போ ஜன நெரிசல்னா அப்படி ஒரு நெரிசல் அந்த இடத்துல, அப்படி மோட்டார் சத்தம், அப்படி ஒரு பல ரகமான வண்டிகள் எல்லாம் போய் கொண்டிருக்கிற இடம். 1942 ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்படி சபர்பன் ட்ரெயின் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வருது. கேமரா சைடில் போய் அந்த கோடம்பாக்கம் எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறது. வெறும் கிராமம், திறந்த வெளி, இதோ ஒரு கட்டடம், அப்புறம் தள்ளி போய் 2வது கட்டடம். இந்த சினிமாலேயே ஒரு டயலாக், மெட்ராஸ்லேருந்து எப்போ நீங்கள் கோடம்பாக்கத்துக்கு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படின்னா கோடம்பாக்கமே வேற ஒரு ஊராக இருந்திருக்கு, வேற கிராமமாக இருந்திருக்கிற மாதிரி தான் அந்த சினிமாவில் எல்லாருமே பேசுகிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு கோடம்பாக்கம். இந்த படத்தில் ஒரு சிறிய அளவில் வந்து மயிலை கபாலீஸ்வரர் கோவிலும் வருது. நான் மயிலை கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கேஆர் செல்லம் கிளம்புவாங்க. அவங்களுக்கு சந்தேக பார்வையில் பார்த்து சாரங்கபாணியும் அவங்க பின்னாடி போய் வருவார். அங்கே போகும்பொழுது அந்த மயிலை கோவில் கதவு சாத்தி இருக்கும். சிறிய கதவு, அதுக்கு திட்டி கதவுன்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த திட்டி கதவு மூலமாக சாரங்கபாணி கோவிலுக்குள்ளே போவார். அவ்வளோதான், மயிலை கோபுரம் நமக்கு அவ்வளோதான் தெரியறது. அது மயிலையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே போல் ஒரு சீனில் சாரங்கபாணி ஒரு படத்தை எடுத்துக்கொண்டு அந்த படத்தோடைய சொந்தக்காரர் யார் அப்படின்னு தேடிட்டு போவார். பல இடங்களுக்கு நடந்து போவார். அதில் வார் மெமோரியல் கிட்டக்க ஒரு சீனில் அவர் நடந்து போகிறது நமக்கு தெரியறது. அதுக்கு அடுத்தது ஒரு நிறைய மக்கள் இருந்து 2-3 ரிக்ஷா போயிட்டுருக்கிற ஒரு இடம். அது எந்த இடம்னே புரியல. தூரக்க பார்த்தீங்கன்னா 2 ஸ்தூபி மாதிரி ஏதோ தெரியுது. அது எந்த பகுதியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வரதில்லை. அந்த சீன் முடியறச்சே ஃபோர்ட் சபர்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து முடியறது. அப்போது அந்த வட சென்னையில் ஏதாவது ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. 1942 நக்ஷத்திர ஹோட்டல் சென்னைக்கு ஒன்றே ஒன்று தான், கானேமாரா ஹோட்டல்.
அது எப்படி இருந்தது, அதோடைய வெளித்தோற்றம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த படத்தில் ஒரு சீனில் பார்க்கலாம். அப்படியே அவர் நடந்து வருவார். இப்போ நடந்து வரைச்சி பின்புறத்தில் ஆர்ட் டெக்கோ பாணி, அப்போ வந்து கானிமாராவுடைய முன் தோற்றம் வந்து ஆர்ட் டெக்கோ பாணியில் இருந்தது. அதை வந்து காண்பிப்பாங்க. அங்கேருந்து நடந்து மவுண்ட் ரோடுக்கு வரைச்சே ஜெமினி ஸ்டூடியோஸோட வெளித்தோற்றம் பார்க்கலாம். ஏவிஎம் ஸ்டூடியோஸ், அதாவது ஏவிஎம் செட்டியார் எடுத்த படத்தில் ஜெமினி ஸ்டூடியோஸ், வாசனுடைய ஸ்டூடியோ வருது அப்படிங்கிறது ஒரு மிக சுவாரஸ்யமான விஷயம். இதே படத்தில் நடிகை ஆர் பத்மா, பிற்காலத்தில் இவங்க வந்து லக்ஸ் சோப்பு விளம்பரத்தில் வந்து மிகவும் பிரபலம் அடைந்தாங்க. அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க, பட்டினத்தை பார்க்க பார்க்க பசி எடுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி. அதில் 3 விஷயங்க சென்னையை பற்றி சொல்கிறாங்க. முதல்ல லவுட் ஸ்பீக்கர் மெரினா பீச்சில், அதுலேருந்து எப்படி குரல் வருது அப்படின்னு. 1938 பனகல் பார்க், மெரினா பீச், ராபின்சன் பார்க் அப்படிங்கிற அண்ணா பூங்கா, இந்த இடத்துலலாம் ஆல் இண்டியா ரேடியோவுடைய ஒளிபரப்பு லவுட் ஸ்பீக்கர் மூலமாக நடந்தது. அதை கேட்பதற்கு பெரிய அளவில் கூட்டம் எல்லாம் போகும். அதை வந்து இவங்க காமிக்கிறாங்க, ஒரு காட்சியில் அது வரவும் வருது. அதே போல் மீனம்பாக்கம் விமான முனையம், மாடில்லாத வண்டி மானத்திலே இயங்குது அப்படின்னு ஒரு லைன். அது பறந்து எப்படி மீனம்பாக்கத்தில் வந்து இறங்குது அப்படின்னு அந்த பாட்டில் வரும். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை தூரக்கேந்து காமிப்பாங்க. அதே போல் இரவு வேளையில் லைட் ஹவுஸ், அந்த காலத்து லைட் ஹவுஸ், இப்போ மெரினா பீச்சில் இருக்கிற லைட் ஹவுஸ் இல்லை. அப்போ ஹைகோர்ட்டுடைய மிக உயரமான ஸ்தூபியில் இருந்த ஒரு லைட் ஹவுஸ். 1973 வரையில் அதுதான் சென்னைக்கு லைட் ஹவுஸாக இருந்தது. எந்த வருடத்திலிருந்து? 1892 வருடத்திலிருந்து 1973 வருடம் வரையில் ஹைகோர்ட்டுக்கு மேலே இருக்கிற டோமில் இருந்தது தான் சென்னையுடைய லைட் ஹவுஸ். இதுவே சென்னை நகரத்துடைய 3வது லைட் ஹவுஸ். முதல் லைட் ஹவுஸ் கோட்டையில் இருந்தது. 2வது ஹைகோர்ட் வளாகத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய தூண், அதுக்கு டோரிக் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட்சியில் அந்த 2வது லைட் ஹவுஸும் 3வது லைட் ஹவுஸும் ரெண்டும் வரும். அதை நீங்கள் பார்க்கலாம். சென்னையில் தான் எவ்வளவு மாறுதல்கள் வந்து விட்டன. 1942 இருந்த சென்னைக்கும் 2026 இருக்க சென்னைக்கும் எவ்வளவு வித்தியாசம். இதெல்லாம் பார்க்கணுன்னா இந்த என் மனைவி படத்தை போய் பார்த்து அதில் இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த எபிசோடை லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல் சென்னையுடைய வரலாறுலேருந்து ஒரு புது எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.